மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, என் பேர் நடராசா சுஜீவன், யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞானமான பட்டதாரி. நாங்கள் மற்றொரு காணொலியோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் சுற்றளவிலே தரம் 10 சுற்றளவு என்ற பாடத்திலே நாங்கள் சதுரம், வட்டம், முக்கோணம் என்பவற்றின் சுற்றளவும் கூட்டு தளவுருக்களின் சுற்றளவும் இறுதி வகுப்பில் பார்த்தோம். அது சம்பந்தமான பயிற்சிகளும் பாட புத்தகத்தில் உள்ள மீட்டர் பயிற்சிகளும் செய்தோம். இன்று அதன் தொடர்ச்சியான அடுத்த வினாவை பார்ப்போம். பாருங்க உள்ளது, இது இந்த சுற்றளவு கேள்வி. இப்போ இது இந்த சுற்றளவு காணணும்னா சுற்றளவுன்றது என்ன? சுற்றி வர உள்ள அளவுகளை கூட்டுறது. அப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலம் தந்திருக்கு 6 சென்டிமீட்டர், இதில் 4 சென்டிமீட்டர் வந்திருக்கு, இதில் 3 சென்டிமீட்டர் வந்திருக்கு. எங்களுக்கு இந்த அளவுகள் திறப்படையில். அப்போ நாங்கள் இந்த தந்த அளவுகளை வச்சுக்கொண்டு மற்ற அளவுகளை எப்படி காண்பதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இவ்வளவு 4 சென்டிமீட்டர், இவ்வளவும் 6 சென்டிமீட்டர். அப்போ இந்த இவ்வளவு நீளத்தையும் நாங்கள் அப்படியே இப்படி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விளங்கும், இந்த நீளத்துக்கு பதிலாக இந்த நீளம் இந்த இவ்வளத்தையும் அப்படியே இதில் டொட் லைனில் போடுறோம். பாருங்க, சரியா? இவ்வளவு மொத்த நீளம் 10 சென்டிமீட்டர். அப்போ இவ்வளவு மொத்த நீளம் 10 சென்டிமீட்டர். சரியா பிள்ளைகளே? ஓகே, இப்போ எங்களுக்கு இந்த நீளம் தெரியும். இப்போ வந்து பாருங்க, இதில் ஒரு கோடு, இதில் ஒரு கோடு, இதில் ஒரு கோடு. இப்போ ஒரு கோடு போட்டால் என்ன அர்த்தம்? எல்லாமே சமன். இதில் 3 சென்டிமீட்டர் என்றா இதுவும் 3 சென்டிமீட்டர், இதுவும் 3 சென்டிமீட்டர், இதுவும் 3 சென்டிமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவும் 3 சென்டிமீட்டர், இவ்வளவும் 3 சென்டிமீட்டர். அப்போ இவ்வளவு மொத்தமாக 6 சென்டிமீட்டர். அப்போ இவ்வளவும் 6 சென்டிமீட்டர்ண்டா அப்போ இவ்வளவும் 6 சென்டிமீட்டர். அப்போ நான் இதை டொட் லைனில் போடுறேன். அப்போ இவ்வளவு நீளமும் மொத்தமாக 6 சென்டிமீட்டர். மொத்த நீளம் இவ்வளவும் 6 சென்டிமீட்டர். இப்போ இவ்வளவும் 10 சென்டிமீட்டர் இந்த நீளமும் தெரியும். இந்த நாங்கள் இந்த இதுக்கு பதிலாக இங்கே நாங்கள் போட்டிருக்கோம் டொட் லைனில். விளங்குதா? இந்த 3 சென்டிமீட்டரை தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்து இதில் போட்டிருக்கோம் 3 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ இவ்வளவும் 10 சென்டிமீட்டர், இவ்வளவும் 6 சென்டிமீட்டர், இவ்வளவும் தெரியும் 6 சென்டிமீட்டர், எங்களுக்கு இந்த நிலவும் தெரியும் 3 சென்டிமீட்டர். எங்களுக்கு காண வேண்டியது இந்த இவ்வளவு நிலவும் காணும். அதாவது இது ஒரு செங்கோண முக்கோணி. இந்த செங்கோண முக்கோணியில் இந்த செம்பக்கத்தின் நீளம் காணணும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்க நீளம் எப்படி காண்றது? பைதகரசின் தேற்றம். பைதகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? ஒரு முக்கோணியின் செம்பக்கத்தை, அதாவது செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்களின் சதுரத்தின் பரப்பளவானது மற்ற 2 பக்கத்தின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமன். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ காண வேண்டிய நிலம் இந்த செம்பக்கம் எக்ஸ் தான் காணணும். அப்போ பைதகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? செம்பக்கத்தின் வர்க்கம், அதாவது எக்ஸ் வர்க்கம் சமன் மற்ற 2 பக்கங்களின் என்ன? 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். அப்போ 3 வர்க்கம் சக 4 வர்க்கம். சொல்லுங்க, 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16, 9 25. அப்போ எக்ஸ் வர்க்கம் சமன் 25 எக்ஸ் காணணும் என்ன செய்யணும்? எக்ஸ் சமன் வர்க்க மூலத்துக்கு 25. அப்போ எக்ஸ் சமன் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். ஓகே, 5 சென்டிமீட்டர். ஆகவே இந்த நீளம் உங்களுக்கு தெரியும் 5 சென்டிமீட்டர். இப்போ இந்த மொத்த சுற்றளவு எவ்வளவு பாருங்க. மொத்த சுற்றளவு தான் எங்களுக்கு கேள்வி. இப்போ சுற்றளவு சமன் சுத்த வர கூட்டணும். சரியா? நான் இந்த புள்ளியில் இதுல இருந்து தொடங்குறேன். சரியா? இதுல இருந்து தொடங்கி அப்படியே திருப்பி வரணும். அப்போ இவ்வளவு நீளமும் 10 சென்டிமீட்டர் சக
இவ்வளவும் 6 சென்டிமீட்டர் சக இவ்வளவும் தெரியும் உங்களுக்கு 6 சென்டிமீட்டர் சக இந்த செம்பக்கம் அளவு பைதர் சைட் நம்ம கண்டது 5 சென்டிமீட்டர் சக இந்த 3 சென்டிமீட்டர் இவ்வளவு உள்ளத்தையும் கூட்டி விட்டாச்சு. சொல்லுங்க பிள்ளைகளே, மொத்தம் எத்தனை சென்டிமீட்டர்? மொத்தம் 30 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டர் அலகு முக்கியம். ஓகே, விளங்குதா பிள்ளைகளே? இப்போ நாங்கள் இதை எப்படி கண்டுறாங்கன்னா படியா பாருங்கோ, திருப்பி ஒரு இன்னொரு முறை சொல்கிறேன். இவ்வளவும் 10 சென்டிமீட்டர். நாங்கள் இந்த நீளத்தை அப்படியே இங்கே ஒன்றரை வைக்கலாம் என்ன? அப்போ இவ்வளவும் 10 சென்டிமீட்டர்னா இவ்வளவும் 10 சென்டிமீட்டர் என்ன? அதே மாதிரி இந்த 3 சென்டிமீட்டர் அப்படியே ஒன்று இதில் வைக்கலாம். அப்போ இது 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், மொத்தம் இவ்வளவும் 6 சென்டிமீட்டர். இதங்களுக்கு 6 சென்டிமீட்டர் தெரியும். பிறகு நாங்கள் இந்த செங்கோண முக்கோணியில் பைதர திட்டத்தை பாவிச்சு செம்பக்கத்தை கட்டுறாங்க. விளங்குதா? செம்பக்கத்தை கட்டினாங்க. இந்த செம்பக்கம் செம்பக்கத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கத்தின் வர்க்கத்தின கூட்டுது. 3 வர்க்கம் சக 4 வர்க்கம். 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16, மொத்தமாக 25. எக்ஸ் வர்க்கம் சமன் 25. எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 25. வர்க்கமூலம் 25 பெருமானம் 5 சென்டிமீட்டர். விளங்குதா? இப்போ செம்பக்கம் கண்டாங்கள் இந்த 3 சுத்த வர கூட்டி விட்டால் மொத்த சுற்றளவு வரும். விளங்குதா மாணவர்களே? ஓகே, அடுத்த விஷயம். ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா ஆரச்சரி ஒன்றின் வில்லின் நீளம் கணிக்கிறோம். முதல் எங்களுக்கு என்ன தெரியணும்? முதல் ஆரச்சரி என்றா என்ன தெரியும்? ஆரச்சரி என்றா என்ன பிள்ளைகள்? ஓ, அதாவது நீங்கள் ஒரு வீட்டில் கேக் வெட்டியிருப்பீங்க பிறந்த நாளுக்கு. என்ன பிறந்த நாளுக்கு கேக் வெட்டிக்க இப்படி துண்டு துண்டா வெட்டிக்கணும் என்ன? இந்த முக்கோணம், அதாவது இது ஒரு வட்ட கேக்கண்டா இப்படி வெட்டுவீங்க என்ன? எல்லாருக்கும் சம துண்டா கிடைக்கணும்டா மையத்துக்கால போகுமா? சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த துண்டு தான், இந்த ஒரு துண்டு தான் என்னது? ஆரச்சர். இதை நம்ம வெளியில் எடுத்துக்கிறோன்னா எப்படி இருக்கும்? இது ஒரு ஆரச்சர். இந்த பீட்சா என்ன? இது ஒரு ஆரச்சர். இந்த ஒரு பகுதி தான் என்னது? ஆரச்சர். அதாவது ஆரச்சர் என்றா என்ன? இது என்ன சொல்றது? வட்டத்தின் ஆரை மையத்திலிருந்து இந்த பரிதிக்குள்ள தூரம் இது ஆரை. இது ஆரை என்ற இதுவும் ஆரை. அதாவது 2 ஆரைகளினாலும் இது என்ன சொல்றது? ஒரு விற்பகுதியினாலும் அடைக்கப்பட்ட பிரதேசம் தான் என்னது? ஆரைச்சிறை. 2 ஆரைகளினாலும் ஒரு விற்பகுதியினாலும் அடைக்கப்பட்ட பிரதேசம் தான் என்னது? ஆரைச்சிறை. சரியா? எங்களுக்கு ஆரைச்சிறையில் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது பாருங்க பிள்ளைகளே, இது ஒரு ஆரைச்சிறை. சரியா? இது ஆரை. இது ரெண்டுக்கும் என்ன பேர்? ஆரை. இது ரெண்டும் ஆரை. இதை சொல்றது என்னண்டு? வில். இது வில். இதை என்னன்னு சொல்றது? ஒரு தீட்டாண்டு வச்சா, இந்த கோணத்தை ஒரு தீட்டாண்டு வச்சா இது என்னன்னு சொல்றது? ஆரைச்சிறை கோணம். ஆரைச்சிறை கோணம். பாருங்க, இந்த தீட்டா ஆரைச்சிறை கோணம். இப்போ உங்களுக்கு ஆரச்சரி வில்லின் நிலம் காண போகிறோம். அதுக்கு முதல் ஆரச்சரி என்றா என்னன்னு தெரியணும். ஆரச்சரி என்றா என்னது? 2 ஆரைகளினாலும் ஒரு வில் பகுதியினாலும் அடைக்கப்பட்ட பிரதேசத்தை சொல்றது ஆரச்சரி. ஓகே, விளங்குதா பிள்ளைகளே? நாங்கள் இனி ஆரச்சரி என்ற வில்லின் நீளம் எவ்வாறு கணிக்கிறது என்ற சம்பந்தமாக பார்ப்போம்.
இப்போ பார்ப்போம் பிள்ளைகளே ஆரச்சரிந்த வில்லின் நீளம். சரியா? இப்போ வந்து ஒரு வட்டம் மையம் ஓ சரியா? மையம் ஓ, இது OA என்ற ஒரு கோடு வைப்போம். சரியா? இந்த OA என்ற கோடு அப்படியே சுற்றி கொண்டு வந்து இப்படி திருப்பி இந்த OA என்ற இடத்துக்கு வாரத்துக்கு எடுக்கிற கோணம் எவ்வளவு? 360 பாகை. அதாவது இந்த வட்டத்தை 360 துண்டா வெட்டினா 360 துண்டா அப்படியே குட்டி 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 குட்டியா வெட்டுறோம். சரியா? 360 துண்டா குட்டி 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 குட்டியா அப்படி வெட்டி கொண்டு போகல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாகை என்று சொல்றாங்க. இது ஒரு பாகை, இது ஒரு பாகை, இது ஒரு பாகை, இது ஒரு பாகை. 360 துண்டா வெட்டேக்கல ஒரு வட்டத்தை குட்டி குட்டியா வெட்டேக்கல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாகை என்று சொல்றாங்க. அதாவது இந்த பழைய விஞ்ஞானி மேர் என்னத்தோட ஒப்படி சொல்றாங்கன்னா, ஒரு வருஷத்துல வந்து மொத்தமா 360 நாள், அந்த 360 நாளை 360 பாகையோட ஒப்பிட்டு சொல்றாங்க. எங்களுக்கு அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் தேவையில்லை. உங்களுக்கு விஷயம் தேவைன்னா நீங்கள் தேடி பாருங்க. ஆனால் எங்களை மற்ற பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. இப்போ வந்து அதாவது ஒரு புள்ளியை சுற்றி அல்லது ஒரு வட்டத்தை சுற்றி மொத்தம் எத்தனை பாகை? 360 பாகை. அது மட்டும் தெரிஞ்சாக்கான். சரியா? அந்த 360 பாகை என்னத்தை சொல்லுவேன்டா, 360 பாகையும் ஒரு வட்டத்தை சுற்றி 360 பாகை. ஆனால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் 360 பாகை, அதாவது வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன வாய்ப்பாடு? வட்டத்தின் சுற்றளவு 2πr. அப்போ இந்த 360 பாகை தான் என்னத்தை சொல்லுது? 2πr சொல்லும். 360 பாகை என்னத்தை குறிக்குது? 2πr. அதாவது வட்டத்தின் சுற்றளவு 360 பாகையும் இந்த 2πr குறிக்குது. ஓகே, அப்போ நாங்கள் இதில் இருந்து கொண்டு இந்த 180 பாகை குறிக்க வில்லின் நீளத்தை எப்படி காண்றது பார்ப்போம். சரியா? நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் 360 பாகை தான் என்னது? 2πr வட்டத்தின் சுற்றளவு. 360 பாகைக்கு 2πr என்றா எங்களுக்கு ஒரு பாகைக்கு காணணும்னா என்ன செய்வியல்? 2πr 360 பிரிப்பீங்க. என்ன பிள்ளை? ஓகே, 360 பாகை 2πr. எங்களுக்கு ஒரு பாகை காண்றதுக்கு 2πr 360 பிரிப்பீங்க. ஆனால் எங்களுக்கு தேவையானது எவ்வளவு? 180 பாகை. அப்போ 180 பாகை காணணும்னா என்ன செய்யணும்? தர 180. என்ன பிள்ளை? அப்போ 2πr இன் கீழ் 360 தர 180. சரியா? இதுல இருந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, ஒரு பொது சமன்பாட்டுக்கு போறோம். ஒரு பொது சமன்பாட்டுக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு பொது வடிவத்துக்கு கொண்டு வரேன். பாருங்க பிள்ளைகள், 180 இன் கீழ் 360 தர 2πr. சரியா? ஒரு பொது வடிவத்துக்கு பெற போறோம். சரியா? அப்ப 180 பாகைக்குரிய வில்லின் நீளம் கண்டோம். அதே மாதிரி எங்களுக்கு ஆரையெல்லாம் திறப்படையில நாங்கள் பிறகு கணக்குகளில் எப்படி சுருக்குறோன்னு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் ஒரு பொது சமன்பாடு ஒன்று எடுப்போம். அதாவது வில்லின் நீளத்துக்குரிய ஒரு பொது சமன்பாட்டை எப்படி எடுப்போம்னு பார்ப்போம். சரி, அடுத்த பாருங்க, 120 பாகை. உங்களுக்கு தெரியும் 360 பாகைக்கு தான் 2πrன்னு சொன்னாங்க. 2πr. அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு பாகைக்கு காணணும்னா என்ன செய்வீங்க? 2πr இன் கீழ் 360. 2πr இன் கீழ் 360. எங்களுக்கு தேவையானது எவ்வளவு? 120 பாகைக்குரிய வில்லின் நீளம். அதாவது இந்த இவ்வளவு வில்லின் நீளம் தான் கேள்வி. ஓகே, அப்போ எங்களுக்கு 120 பாகை காணணும்னா என்ன செய்வீங்க? 2πr இன் கீழ் 360 தர 120. அதாவது இதை ஒழுங்குபடுத்தினா 120 இன் கீழ் 360 தர 2πr என்று போடலாம். விளங்குதா பிள்ளைகளே? ஓகே, அடுத்தது பாருங்கோ. அடுத்தது இந்த 90 பாகை. சரியா? அதாவது ஒரு வட்டத்தை 4 சம பகுதிகளாக பிரிச்சிருக்கு. இப்போ ஒரு வட்டத்தை 4 சம பகுதியாக பிரித்தா ஒரு துண்டு எவ்வளவு பாகை? அதாவது என்ன செய்வீங்க? 360 பாகை. வட்டத்தை சுற்றி 360 பாகை. உங்களுக்கு ஒரு பக்கம் காணணும், ஒரு கோணம் காணணும்டா
என்ன செய்யணும் 360 4ஆல் பிரிச்சா எத்தனை 90 பாகை. சரியா, செங்கோணத்தை நாங்கள் 90 பாகை இப்படி குறிப்போம். சரியா, ஒரு கோணம் 90 பாகை. சாதாரணமான கோணங்களை நாங்கள் எப்படி குறிப்போம், இப்படி குறிப்போம். இது 90 பாகை என்றபடியே இப்படி போடுறோம். விளங்குதா அப்படியே ஒரு சதுரம் மாதிரி கூட்டி போடுறோம். ஓகே, இப்போ பார்ப்போம். இதுக்குரிய காணுவோம். 360 பாகை தான் குறிப்பது 2πr வட்டத்தின் சுற்றளவு. ஏண்டா ஒரு பாகைக்கு காண்றதுக்கு 2πr என்கள் 360. ஓகே, உங்களுக்கு தேவையானது எவ்வளவு 90 பாகைக்கு. இப்போ 90 பாகைக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படி. 90 என்கள் 2πr தர 360. சாரி, 90 என்கள் 360 தர 2πr. 90 என்கள் 360 தர 2πr. ஓகே, அப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு விளங்குது பாருங்கோ. கீழே எல்லாத்துக்குமே இங்கே பாருங்கோ, முன்னுக்கு இருக்கிற பாருங்கோ, கீழே எல்லாத்துக்குமே 360 வருது. மேலே வந்து இதில் இருக்கிற கோணம் பெறுதுன்னு இங்கே பாருங்க. 360 மேல் 120, 360 மேல் 180, அங்கால 2πr, எல்லாத்துக்குமே 2πr வருது. அப்போ நாங்கள் பொது சமன்பாட்டை எப்படி எழுதலாம்? இப்போ இந்த ஆரச்சிறை இந்த வில்லின் நீளம் இந்த இவ்வளவு நீளத்துக்கு முடிய சமன்பாட்டை எப்படி எழுதலாம் பாருங்க. எல்லாத்துக்குமே என்ன இருக்கு 360 மேல் அந்த 2 ஆரைகளாலும் அடைக்கப்பட்ட இந்த கோணம் அது பாருங்க. இந்த 2 ஆரைகளாலும் அடைக்கப்பட்ட இந்த கோணம், 2 ஆரைகளாலும் அடைக்கப்பட்ட இந்த கோணம் பாருங்க. இந்த 2 ஆரைகளாலும் அடைக்கப்பட்ட கோணம் எவ்வளவு தீட்டா. 360 மேல் தீட்டா தர 2πr, எல்லாத்துக்கும் தர 2πr. அப்போ இதுதான் எங்களுக்குரிய வில்லின் நீளத்துக்குரிய பொது சமன்பாடு. அப்போ கீழே போடுங்க, எல்லாரும் அப்படியே கவனிச்சு எழுதணுமே பாருங்க. ஆரை ஆறாகவும் கோணம் ஆரைச்சிறை கோணம் தீட்டாவுமாக இருந்தால் அது இந்த வில்லின் நீளத்துக்குரிய சமன்பாடு என்ன 360 மேல் தீட்டா தர 2πr. ஆரை ஆறாகவும் ஆரைச்சிறை கோணம் தீட்டாவாகவும் இருந்தால் வில்லின் நீளத்துக்குரிய சமன்பாடு 360 மேல் தீட்டா தர 2πr. விளங்குதா பிள்ளைகளே? அப்போ நாங்கள் இது சம்பந்தமான கணக்குகளை அடுத்த வினாவில் பார்ப்போம். பாருங்க, விளங்குதா? ஓகே, பாருங்க. இதில் வில்லின் நீளம் கேள்வி, இந்த படத்தில் வில்லின் நீளம் கேள்வி. சரியா, பாருங்க. ஆரை தந்திருக்க எவ்வளவு 7 சென்டிமீட்டர். ஆரை 7 சென்டிமீட்டர். சரியா, ஆரைச்சிறை கோணம் 45 பாகை. அப்போ தீட்டா சமன் 45 பாகை. ஓகே, உங்களுக்கு கேள்வி என்ன? கேள்வி இந்த வில்லின் நீளம். சரியா, வில்லின் நீளத்துக்குரிய சமன்பாட்டை எழுதி பிரதியிடுவோம். வில்லின் நீளத்துக்குரிய சமன்பாடு வில்லின் நீளம் என்ன சமன்பாடு சொல்லுது பிள்ளைகளே? 360 மேல் தீட்டா 360 மேல் தீட்டா தர 2πr. ஓகே, எங்களுக்கு இதில் ஆரை தெரியும் 7 சென்டிமீட்டர், கோணம் தீட்டா தெரியும் 45 பாகை. ஓகே, 360 மேல் தீட்டா 45 பாகை 360 மேல் தீட்டா 45 பாகை தர 2 பைக்கு பதிலாக எத்தனை புள்ளிகள் 22/7. பைக்கு பதிலாக 22/7. ஆரை தெரியுமா எவ்வளவு 7 சென்டிமீட்டர். ஓகே, பாருங்க. இந்த இடம் பட்டு படம் சொல்லுங்க. 45 360 எத்தனை முறை? ஒரு முறை. இது 8 முறை. ஈரொன்று ஈர் 4 22 4 சுருக்கினா 11 முறை. இது
2 முறை. அப்போ 11 2 11 2 எவ்வளவு 5.2 சென்டிமீட்டர் 5.2 சென்டிமீட்டர். அடுத்த வினா பாருங்கோ. வில்லின் நீளம் 44 சென்டிமீட்டர் எனின் ஆரை கேள்வி. இதில் வில்லின் நீளம் தந்திருக்கு 44 சென்டிமீட்டர், கேள்வி என்ன ஆரை. அப்போ எங்களை சமன்பாட்டை பிரதியிட்டு நாங்கள் ஆரையை காணுவோம். சரியா, எங்களோட சமன்பாடு என்ன சொல்லுது, 360 மேல் தீட்டா தர 2πr. இதான் எங்களோட வில்லின் நீளத்துக்குரிய சமன்பாடு. அது எவ்வளோ வந்திருக்கு 44 சென்டிமீட்டர். வில்லின் நீளம் 44 சென்டிமீட்டர் வந்திருக்கு. ஓகே, எங்களுக்கு ஆரை சிறை கோணம் தெரியும் 120 பாகை. எங்களுக்கு கேள்வி இதில் இருக்கிற ஆரை 6 கண்டா சரி. ஓகே பாருங்க, 360 மேல் தீட்டா 120 பாகை தர 2 பைக்கு பதிலாக எத்தனை 22 7 22 7. எங்களுக்கு ஆரை தெரியாது, 6 வைப்போம் சமன் 44. இதில் 6 பெருமானத்தை கண்டாச்சு பார்ப்போம். சுருக்குவோம். இதில் ஒரு சைபர், இதில் ஒரு சைபர் வெட்டுப்படும். 12 12 12 3 36. சரியா, மற்றபடி இங்கே ஒன்று சுருக்கப்படாது. சரியா, எங்களுக்கு ஆரை 6 காணணுமெண்டா அங்கே 44 இருக்குது. இங்கால 3 மேலும் பிரிபடுது, அங்கால போனால் பெருக்கப்படும். பெருக்கப்பட்டா 3 தர 7. சரியா, இங்கால பெருக்கப்படுற 2 22, இங்கால வந்து பிரிப்படும் 2 தர 22. ஓகே, இந்த 2ஆல 44 சுருக்கினா 22, இந்த 22 இந்த 22 வெட்டப்படும். அப்போ ஆரை 6 சமன் எத்தனை சென்டிமீட்டர், 6 சமன் 21 3 21 சென்டிமீட்டர். உலகதா பிள்ளைகளே. இப்போ இதில் என்ன தந்தா எங்களோட வில்லின் நீளத்தை தந்துட்டு அதே நேரம் ஆரைச்சிற கோணத்தையும் தந்துட்டு எங்களுக்கு கேள்வி இதுண்ட ஆரை, இதுண்ட ஆரை 6 இந்த 6 பிரமாணத்தை காண சொல்லி இருக்கு. அவ்வளவு 21 சென்டிமீட்டர். விளங்கியிருக்கா? ஓகே, அடுத்த வினா. ஆரைச்சிறையின் வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர் ஆகும். இவ் ஆரைச்சிறையின் மைய கோணத்தை காண. சரியா, இதில் பார்த்தீங்களா எங்களுக்கு வில்லின் நீளம் தந்திருக்கு. வில்லின் நீளம் தந்திருக்கு. வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர் ஆகும். இவ் ஆரைச்சிறையின் மைய கோணத்தை காட்டும். அதாவது ஆரைச்சிறை கோணம். ஆரைச்சிறை கோணத்தை நாங்கள் என்ன செய்வோம், ஒரு தீட்டாண்டு வைப்போம். அந்த தீட்டாவை கண்டா சரி. ஓகே, இப்போ பார்ப்போம். சமன்பாட்டை பிரதிடுவோம். சமன்பாடு என்ன சொல்லுது, 360 மேல் தீட்டா தர 2πr. இதான் எங்களோட வில்லின் நீளம். எங்களுக்கு வில்லின் நீளம் தந்திருக்கு 11 சென்டிமீட்டர். ஓகே, இதில் கேள்வி வந்து தீட்டா, ஆரை தெரியும் 9 சென்டிமீட்டர். பிரதியிட்டு சுருக்குவோம். 360 மேல் தீட்டா தான் காண போகிறோம். தர 2 பைக்கு பதிலாக 22 7 ஆரை தெரியும் 9 சென்டிமீட்டர் சமன் 11. ஓகே பாருங்க, சுருக்குவோம். என்னோட சுருக்குறது கவனிங்க பிள்ளைகள். தீட்டா காணும் சொல்லுங்க. 9 1 9 9 4 36. அப்போ 40. இந்த 2ஆல 40 சுருக்கினா 20. 22 20 சுருக்கினா 2ஆல 11 கீழே 10. ஆகவே தீட்டா காணணும். தீட்டா சமன் அங்கால 11 இருக்குது. இங்கால பிரிபடுற இந்த 10 மேலும் அங்கே போய் பெருக்கப்படும். 10 தர 7. இங்கால பெருக்கப்படுற இந்த 11 இங்கால வந்து பிரிபடும். அப்போ இந்த 11 வெட்டுப்படும். வெட்டுப்பட்டா தீட்டா எவ்வளவு 57. தீட்டா சமன் 70 பாகை. ஓகே விளங்கிட்டா? இப்போ கவனிங்கோ, திருப்பி சொல்கிறேன் பாருங்கோ.
ஆரச்சிறையின் வில்லின் நீளம் தந்திருக்குது, கேள்வி மைய கோணம். ஆரை தெரியும் 9 சென்டிமீட்டர். எங்களோட சமன்பாடு என்ன சொல்லுது? 360 மேல் தீட்டா தர 2πr. எங்களோட வில்லின் நீளத்துக்கு பதிலாக 11 பிரதிடு. ஓகே, தீட்டா காணணும், ஆரைக்கு பதிலாக 9 பிரதிட்டு விட்டு விளங்குதா? விளங்கிட்டா பிள்ளைகளே? ஓகே, அடுத்த வினா. அடுத்து எங்களோட பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி 1.1. இதை நாங்கள் ஒவ்வொரு வினாவாக பார்ப்போம். முதலாவது வினா பாருங்கள். பின்வரும் ஆரச்சிறையின் ஒவ்வொன்றினதும் வில்லின் நீளத்தை காணும். ஒன்றினையும் வில்லின் நீளம் காணும். சரியா? முதலாவது கேள்வியை பாருங்க. இது இந்த வில்லின் நீளம் காணும் சொல்லி கேட்டு. இதில் 28 என்னது? விட்டம். விட்டம் தெரிஞ்சா ஆரை எப்படி காண்றது? விட்டத்தை 2ஆல் பிரிச்சா ஆரை வரும் என்ன? ஓகே, அப்போ இது இந்த வில்லின் நீளத்தை காணுவோம். பாருங்க, முதலாவது கேள்வி. இதுல விட்டம் 28 சென்டிமீட்டர் வந்திருக்கு. சரியா? ஓகே, இதுல கேள்வி வில்லின் நீளம். அப்ப வில்லின் நீளம் காணணும், எங்களுக்கு என்னென்ன தெரியணும்? கோணம் தெரியணும், அதே நேரம் ஆரையும் தெரியும். ஓகே, இதுல விட்டம் 28 சென்டிமீட்டர். விட்டம் 28 சென்டிமீட்டர். ஆரை எவ்வளவு? 28 2ஆல் பிரிப்பீங்க எவ்வளவு? 14 சென்டிமீட்டர். அதாவது r d/2 என்ன? அதாவது விட்டத்தை 2ஆல் வகுத்தா ஆரை வரும். உங்களுக்கு இது என்ன தெரியணும்? மினி இந்த ஆரைச்சிறை கோணம் தெரியும். இது என்ன? ஒரு அரைவட்டம். அரைவட்டம் என்றா எவ்வளவு கோணம்? ஆரச்சிறை கோணம் 180 பாகை. ஆரச்சிறை கோணம் 180 பாகை. ஓகே, அப்போ நாங்கள் வில்லின் நீளத்தை காணுவோம். வில்லின் நீளத்துக்குரிய சமன்பாடு வில்லின் நீளம். சமன்பாட்டை எழுதி பிரதியிடுங்க பிள்ளைகள். அப்போ உங்களுக்கு கணக்கு பிளவிடாமல் இலகுவாக செய்ய முடியும். இப்போ நீங்கள் பிரதியிட்டு செய்யாவிட்டால் உங்களுக்கு அந்த உங்கள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் நெடுக பிரதியிட்டு செஞ்சீங்கன்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு இலகுவாக ஞாபகமாக இருக்குது. நீங்கள் திருப்பி பாடமாக தேவையில்லை, உங்களுக்கு பரீட்சையமாயிடும் அந்த சமன்பாடு. அப்போ வில்லின் நீளத்துக்குரிய சமன்பாடு 360 மேல் தீட்டா தர 2πr. ஓகே, 360 மேல் தீட்டா எவ்வளவு? 180 பாகை தர 2 பைக்கு பதிலாக 22 ஆரை தெரியும் 14 சென்டிமீட்டர். சுருக்கி விட்டா சரி. பாருங்க, 180 ஒரு முறை, 360க்கு 2 முறை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் விட்டுப்படும். இதில் ஒரு முறை 14க்கு 2 முறை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சமாக இருக்கிறது எவ்வளவு? 14 தர 22 தர 2 எவ்வளவு? 44 சென்டிமீட்டர். 44 சென்டிமீட்டர். ஓகே, இந்த அரைவட்டம் அதாவது ஆரச்சிறை கோணம் 180 பாகையும் உங்களுக்கு விட்டம் தந்தது 28 சென்டிமீட்டர் ஆகாமுள்ள ஒரு அரைவட்டத்தின் வில்லின் நீளம் 44 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிக்கும். ஓகே, அடுத்த வினாக்கு போவோமா? விளங்கிட்டுதா? ஓகே, பாருங்க, அடுத்த வினா. இது ஒரு கால்வட்டம் என்ன? ஆரச்சிறை கோணம் தந்திருக்கு, ஆரையும் தந்திருக்கு. கவனிங்கோ. 2வது வினா. செங்கோணம் என்ன? ஆரை எவ்வளவு தந்திருக்கு? 7 சென்டிமீட்டர். ஆரை 7 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ பார்ப்போம். எங்களுக்கு வில்லின் நீளம் காணணும்டா ஆரச்சிறை கோணம் தெரியணும், ஆரையும் தெரியும். ஓகே, ஆரச்சிறை கோணம் இது எவ்வளவு? தீட்டா சமன் எவ்வளவு? 90 பாகை என்ன? செங்கோணம் இல்லோ, அப்போ 90 பாகை. அப்போ ஆரை காணுவோம். ஆரை எவ்வளவு? 7 சென்டிமீட்டர் என்ன தந்திருக்கு படத்துல. இப்போ கேள்வி என்ன? வில்லின் நீளம். ஓகே, வில்லின் நீளத்துக்கு சமன்பாடு வில்லின் நீளம்
சமன்பாட்டை எழுதி பிரதியிடணும். கவனிங்க பிள்ளைகள், 360 மேல் தீட்டா தர 2πr. 360 மேல் தீட்டா எவ்வளவு? 90 ரூபாய். என்ன 90 தர 2 பைக்கு பதிலாக 22 வேலை போடுவீங்க. தர ஆரே எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். ஓகே, இது சுருக்கம் பிள்ளைகள். பாருங்கோ, உங்களுக்கு இலகுவாக சொல்லித்தரேன். பாருங்கோ, இந்த ஏழும் வெட்டுப்படும். சுருக்கம்லாம் முக்கியம் பிள்ளைகள். வாய்ப்பாடு நல்ல துறவாக இருந்துச்சுன்னா இலகுவாக சுருக்க முடியும். பாருங்கோ, 90 ஒரு முறை, இதுக்கு 4 முறை. இந்த 2ஐயும் 4ஐயும் சுருக்கலாம் ஒரு முறை, 2 முறை. இந்த 22ஐயும் 2ஐயும் சுருக்கலாம் 11. அப்போ வில்லின் நீளம் எவ்வளவு? 11 சென்டிமீட்டர். வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர். விளங்குதா? அடுத்த வினாக்கு போவோமா? ஓகே, பாருங்க, அடுத்த வினா. இதில் தந்திருக்கு ஆரச்சுரை கோணம் 120 பாகை, ஆறு தந்திருக்கு 21 சென்டிமீட்டர். பாருங்க, படத்தை போடுறேன். பாருங்க, ஆரச்சுரை கோணம் 120 பாகை, ஆரை 21 சென்டிமீட்டர். ஆரைச்சுரை கோணம் 120 பாகை, ஆரை 21 சென்டிமீட்டர். ஓகே, பார்ப்போம். இது இந்த வில்லின் நீளம் எப்படி கணிக்கிறேன். சரியா? உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வில்லின் நீளம் காணணும்னா ஆரைச்சுரை கோணம் தெரியணும், ஆரையும் தெரியும். சரியா? ஆரைச்சுரை கோணம் தீட்டா எவ்வளவு பிள்ளைகள்? 120 பாகை. படத்தில் தந்திருக்கேன். ஆரைச்சுரை கோணம் 120 பாகை. அடுத்தது ஆரை தந்திருக்க எவ்வளவு? ஆர் சமன் 21 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ ரெண்டும் தெரியும். நாங்கள் வில்லின் நீளத்தை காணும். ஓகே, பாருங்க, வில்லின் நீளம் வில்லின் நீளத்துக்கு என்ன சமன்பாடு சொல்லுங்க? 360 மேல் தீட்டா தர 2πr. 360 மேல் தீட்டா எவ்வளவு பிள்ளைகள்? 120 பாகை. 120 பாகை தர 2 பைக்கு பதிலாக 22 ஆறு எவ்வளோ வந்திருக்கு? 21 சென்டிமீட்டர். ஓகே, சுருக்கி விட்டா சரி. கவனிங்கோ, இலகுவாக சொல்லித்தரேன். வடிவாக கவனிங்க, எல்லாரும் வடிவாக கவனிப்போம். சரியா? பாருங்கோ, 7 ஒரு முறை, 21க்கு 3 முறை. பாருங்கோ, 0 0 வெட்டுப்படும். 12 12 12 3 36. சரியா? இப்போ பாருங்க, இந்த மூண்டும் வெட்டுப்படும். மிச்சமாக என்ன இருக்கு? ஒரு 2 22. என்ன 2 22. அப்போ எவ்வளவு சுருக்கினா? எவ்வளவு? 44 சென்டிமீட்டர். 44 சென்டிமீட்டர். விளங்குதா பிள்ளைகளே? அடுத்த வினாக்கு போவோமா? ஓகே, கவனிங்கோ, அடுத்த வினா பார்ப்போம். அடுத்த வினா தந்திருக்கு. பாருங்கோ, ஆரைச்சுரை கோணம் தந்திருக்கு, ஆரையும் தந்திருக்கு. அப்போ இது வந்து வில்லின் நீளம் காணணும். சரியா? 4வது வினா. எல்லாரும் வடிவாக கவனிங்க. பாருங்கோ, படத்தை நான் கீறேன். சரியா? இதில் வந்து ஆரைச்சுரை கோணம் தீட்டா எவ்வளவு தந்திருக்கு? 36 பாகை. தீட்டா தந்திருக்கு 36 பாகை. சரியா? ஆரை தந்திருக்கு 3.5 சென்டிமீட்டர். சரியா? எங்களுக்கு இவ்வளவு நேரம் வந்து ஆரையின் பெருமானம் எங்களுக்கு முழுவன் பெருமானம் தான் இருந்தது. ஆனால் இதில் பார்த்தா ஆரை வந்து தசத்தில் வந்திருக்கு. எங்களுக்கு ஆரையின் பெருமானம் தசத்தில் வரும்போது உங்களுக்கு சுருக்குவது கடினம். அதை நாங்கள் எப்படி முழுவண்ணா மாற்றுறது?
பாருங்க எல்லாரும் வடிவாக கவனிங்கோ. இந்த 3.5 2ஆல பெருக்குங்க. 3.5 2ஆல பெருக்குங்க. ஆரைக்கு வந்து இதில் எடுக்கணும். R சமன் எங்களுக்கு 3.5. இதை 2ஆல பெருக்கினா எவ்வளவு? 7. அப்போ இந்த 3.5க்கு பதிலாக நாங்கள் எப்படி போடலாம்? 7 × 10. 7 2ஆல பிரிச்சிங்களா 3.5 சென்டிமீட்டர் வரும். அப்போ எங்களுக்கு முழுவன் பெருமானத்துக்கு மாற்றி சுருக்குவது இலகுவாகும். அப்போ நாங்கள் இதுக்கு 3.5க்கு பதிலாக 7 × 2 சென்டிமீட்டர்னு போடலாம். ஓகே, இப்போ நாங்கள் வில்லின் நீளத்தை காணுவோம். வில்லின் நீளத்துக்கு சமன்பாட்டை பிரதிகிறோம். என்ன 360 மேல் சமன்பாட்டை எழுதி பிரதிங்க. 360 மேல் தீட்டா தர 2π. பாருங்க 360 மேல் தீட்டா எவ்வளவு? 36 பாகை. பாருங்க தீட்டா 36 பாகை தர 2 பைக்கு பதிலாக 22 × 7. ஆறு எவ்வளவு? 3.5. அதுக்கு பதிலாக எவ்வளவுன்னு போட சொன்னான்? 7 × 2. 7 × 2 போடுறதுக்கு எங்களுக்கு சுருக்குவது இலவம். பாருங்க சுருக்குவோம். பாருங்க இதில் ஒரு 7 இதில் ஒரு 7 வெட்டுப்படும். இந்த ரெண்டும் வெட்டுப்படும். 36 ஒரு முறை இருக்க 10 முறை. அப்போ எங்களுக்கு மேலே 22 இருக்குது, கீழே 10 இருக்கு. அப்போ 22 × 10 வழியாக பாருங்க 22 × 10. இப்போ எவ்வளோ புள்ளியல்? 10.2 சென்டிமீட்டர். விளங்குதா? 10.2 சென்டிமீட்டர் விளங்கி விட்டுதா உங்களுக்கு? ஓகே, அடுத்த வினா பார்ப்போம். அடுத்த வினா ஆரைச்சிறை கோணம் 240 பாகை, ஆரை 35 சென்டிமீட்டர். இது இந்த வில்லின் நீளத்தை காணும். ஓகே, படத்தை போடுறேன். சரியா? இருநூற்றி 40 பாகை 35 சென்டிமீட்டர். ஓகே, இதில் உங்களுக்கு என்னென்ன தெரியணும்? ஆரைச்சிறை கோணமும் எங்களுக்கு ஆரையும் தெரியணும். ஆரைச்சிறை கோணம் தீட்டா எவ்வளவு? 240 பாகை என்று வந்திருக்கு. 240 பாகை. எங்களுக்கு ஆரை எவ்வளவு வந்திருக்கு? 35 சென்டிமீட்டர். ஓகே, இதில் நாங்கள் என்னத்தை காணணும்? வில்லின் நீளத்தை காணணும். அப்போ வில்லின் நீளம் காணணுமெண்டா என்ன செய்வீங்கள்? முதல் சமன்பாட்டை எழுதி பிரதியிடுங்க. அப்போ நீங்கள் விட பிள்ளை என்றாலும் உங்களோட ஸ்டெப்புக்கு எழுதி பிரதிடுறதுக்குரிய மார்க்ஸும் வரும். சரியா? இது உங்களுக்கு ஓஎல் பரீட்சைக்கு மிக முக்கியமான பாடம். ஓஎல் பரீட்சைக்கு கட்டாயம் இது வரும். பார்ட் 1லையும் வரும், பார்ட் 2லையும் வரும். ஆகவே மிகவும் அவதானமாக கவனிக்கும். பாருங்க பிள்ளைகள், வில்லின் நீளம் சமன்பாடு என்ன? 360 மேல் தீட்டா தர 2πr. சரியா? 360 மேல் தீட்டா எவ்வளவு? 240 தர 2 பைக்கு பதிலாக 22 × 7. சரியா? ஆரை 35. சரியா? சுருக்கி விட்டா சரி. படியா பாருங்க எப்படி சுருக்கிறது. பாருங்க 7ஐயும் 35 சுருக்கலாம். எவ்வளவு? 7 5 35. 5 முறை 0 வெட்டுப்படும். 12 24 12 3 36. வேறு என்ன சுருக்கலாம் பாருங்க. சுருக்கினா எவ்வளோ வரும்? எவ்வளோ புள்ளியல்? என்ன எவ்வளோ வருது சொல்லுங்க. 500 சென்டிமீட்டர். அடுத்த வினா, இதில் வந்து படத்துக்கு வடிவாக கவனிக்கணும். இதில் வந்து ஆரைச்சிறை கோணம், இதுதான் ஆரைச்சிறை கோணம்.
ஆரச்சுரை கோணம் இது. ஆனால் தந்தது இது. அப்போ நாங்கள் ஆரச்சுரை கோணத்தை எப்படி காணலாம்? சரியா? பாருங்க, நான் படத்தை போடுறேன். ஓகே, இதில் வந்து அந்த கோணம் வந்து 60 பாகை இதுக்குள்ள இருக்கு. சரியா? ஆரை தந்திருக்க எவ்வளவு? ஆரை 10.5 சென்டிமீட்டர். ஆரை 10.5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், எங்களுக்கு வில்லின் நீளம் காணணும்னா ஆரச்சிறை கோணம் தெரியணும், அதே நேரம் ஆரையும் தெரியும். ஆனால் இதில் வந்து ஆரச்சிறை கோணம் இப்படி தந்திருக்கு. ஆரச்சிறை கோணம்ன்றது என்ன? 2 ஆரைகளாலும் அந்த அடைக்கப்பட்ட பிரதேசம், அதாவது 2 ஆரைன்றது இந்த இதுவும் வில்லின் நீளம் இது காணணும்டா கோணமோட வரும். இதுதான் கோணமாக இருக்கும். இப்போ இந்த கோணத்தை எப்படி காணுவீங்கள்? நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் என்ன, ஒரு புள்ளியை சுற்றி மொத்தம் 360 பாகை. அப்போ இந்த புள்ளியை சுற்றி மொத்தம் 360 பாகை. அப்போ இது அதில் இந்த 60 கோணம் மிச்சமாக எவ்வளவு? என்ன செய்யுங்கள்? இந்த கோணம் டீட்டாக காணணும்டா, ஆரச்சிறை கோணம் டீட்டாக காணணும்டா என்ன செய்யுங்கள்? ஒரு புள்ளியை சுற்றி மொத்தம் 360 பாகை, அதிலிருந்து கழிக்கிறீங்க இந்த 60 பாகை எவ்வளவு? அப்போ ஆரச்சிறை கோணம் 300 பாகை என்று வரும். விளங்குதா பிள்ளைகள்? ஏன் 302 விளங்குதா? ஓகே, பாருங்க, உங்களுக்கு ஆரை தெரியுமா எவ்வளவு? 10.5 சென்டிமீட்டர். 10.5 சென்டிமீட்டர். ஆனால் இதில் வந்து ஆரை வந்து தசத்தில் இருக்கு. ஆனால் தசத்தில் இருக்கும்போது எங்களை சுருக்குவதை காட்டினோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அதை முழு எண்ணுக்கு மாற்றணும். எப்படி மாற்றணும்? நாங்கள் இந்த 10.5 2ஆல் பெருக்கணும். 10.5 2ஆல் பெருக்கினா 21. அப்போ அந்த 10.5க்கு பதிலாக என்னென்ன போடுங்க? 21 2. விளங்குதா? அப்போ ஆரை தெரியும் 21 2, ஆரச்சிறை கோணம் தெரியும் 300 பாகை. ரெண்டா வில்லின் நிலம். சரியா? வில்லின் நிலத்துக்குரிய சமன்பாடு 360 மேல் தீட்டா தர 2π. அப்போ சமன்பாட்டை எழுதுங்கோ. சமன்பாட்டை எழுதி போட்டு பிரதி இட்டீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். பாருங்கோ, வில்லின் நிலத்துக்குரிய சமன்பாடு 360 மேல் தீட்டா தர 2π. ஓகே, 360 மேல் தீட்டா தெரியுமா எவ்வளவு? 300 பாகை தர 2 பைக்கு பதிலாக 22 7. ஆரை தெரியுமா எவ்வளவு? 10.5. அவ்வளோதாவது 21 10. ஓகே, கவனிங்கோ, இலகுவாக சுருக்கலாம். கவனிங்க, 7 ஒரு முறை, 21 3 முறை. இந்த ரெண்டும் வெட்டுப்படும். பிறகு சொல்லுங்க, இது ஒரு 0, இது ஒரு 0. சொல்லுங்க, 6 5 30, 6 6 36. இந்த 6 3 சுருக்கலாம். 3 ஒரு முறை, இதுக்கு 2 முறை. 22 2 சுருக்கலாம் 11 முறை. அப்போ மிச்சம் எவ்வளவு? 11 தர 5. அப்போ 11 தர 5 எவ்வளவு? 55 சென்டிமீட்டர். 11 தர 5 55 சென்டிமீட்டர். விளங்குதா பிள்ளைகளே? இந்த கணக்கு இலகுவான கணக்கு. உங்களுக்கு பார்ட் 1ல் இந்த வில்லின் நிலம் சம்பந்தமான கேள்விகள் கட்டாயம் பெறும். உங்களோட பரீட்சை தவணை பரீட்சை இருந்தாலும் சரி, உங்களோட சாதாரண பரீட்சைக்கும் 10ஆம் ஆண்டுகளில் இந்த பாடத்தில் கட்டாயம் உங்களுக்கு வினாவும் இருக்கு. நீங்கள் இது சம்பந்தமாக மேலும் பயிற்சிகளை செஞ்சு பார்க்க வேணும். அடுத்த விஷயமாக அடுத்த வகுப்பில் நாங்கள் ஆராய்ச்சிறைந்த சுற்றளவு எப்படி காண்பது சம்பந்தமாக அடுத்த வகுப்பில் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.